வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனல்ல ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பத்தின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்மே நம்ம வந்து சார்ட்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குரூப்லயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்மளோட வீடியோ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னனாக்கா மணப்புதம், பிஎஃப்சி, பிடிசி, எஸ்பிஐ, எல்ஐசி அண்ட் மெட்ரோபோலிஸ் ஸ்டாக்ஸ் பற்றின ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ப்ளஸ் வந்து அது என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போதும். ஸோ இந்த வீடியோ வந்து டிஸ்க்ளைமர் அப்ளைடு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் பை ஆர் செல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண வேணாம். இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நம்ம வந்து 60 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுத்துருக்கோம். அதாவது என்னன்னா, வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ள நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேலஞ்ச் எடுத்திருக்கோம். பார்க்கலாம் நம்ம இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோடைய வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னாக்கா மணப்புதம் ஃபினான்ஸ் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணப்புதம் ஃபினான்ஸ் வந்து கரண்ட்டாக வந்து $265 இருக்கு. அவங்க டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 15% கொடுத்து 305 ரூபா வரைக்கும் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கண்டென்ட் எல்லாமே நம்மளுடைய சோர்ஸ் வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல தான் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா அவங்களுடைய கரண்ட்டாக வந்து நியூ மேனேஜ்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னாக்கா பெயின் கேபிட்டல் வந்து இது பண்ணியிருக்காங்க. மணப்புதம் ஃபினான்ஸை வந்து ஸோ டேக் ஓவர் பண்ணிட்டு அதுதான் வந்து நியூ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அவங்க வந்து ஸோ கோல்ட் லோன்ஸில் வந்து மேஜராகவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுடைய மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ரொம்பவே வந்து வாலட்டாலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்களோட எக்ஸ்போஷர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்கள வந்து ஒரு சேஃபான வந்து பாத்தை வந்து அவங்க இது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்கன்றத கிளியராக நமக்கு வந்து காமிக்குது. வேல்யூஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டாண்டலோனா தனியாக வெறும் இந்த பிஸ்னஸ் வைஸ் மட்டும் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து 1.7 வந்து பிவி ரேஷியோ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அனலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நல்ல வேல்யூஷனாக தான் தெரியுது நமக்கு. அசட் குவாலிட்டி ரெக்கவரியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வந்து வர்றது வந்து ட்ராப் வந்து இதுவாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னாக்கா ஸோ ஏர்லி தான் வந்து 13% இருந்தது வந்து இப்போ வந்து 26 சாரி எம்எஃப்ஐ வந்து மிக்ஸ், அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் இதுலேருந்து வர இஷ்யூஸ் எல்லாமே வந்து 26%, இப்போ வந்து 13% அவங்களுக்கு வந்து இதுவாயிருக்கு. அது வந்து என்னத்தை வந்து நமக்கு சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஸோ அவங்களுடைய அசட் குவாலிட்டியான லோன் புக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆகுது. அவங்க கொடுக்குற லோன் எல்லாமே வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் வரதை வந்து இது பண்ணுது. ப்ளஸ் வந்து இது வந்து கம்பெனியோடைய ஸ்டெபிலிட்டியை வந்து டிஃபைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இருந்த கோல்ட் லோன்ஸ்லேருந்து வந்திருந்த ஒரு சில கம்ப்ரெஷன்ஸ், ஒரு சில ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்தது. அதெல்லாமே இவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னாக்கா இம்ப்ரூவைஸ்டு மெத்தடான எப்படியெல்லாம் நம்ம வந்து காஸ்ட்டை வந்து இது பண்ணலாம், லோன்ஸை வந்து குயிக்காக வந்து எப்படி நம்ம வந்து மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஸோ குயிக்காக கொடுத்து குயிக்காக கலெக்ட் பண்ணுறது மூலிமா எதெல்லாம் வந்து பெண்டிங் ரிசீவபிள்ஸோ அதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி பெட்டர் எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்த லோனுனா குயிக்காக வாங்குறாங்க. ப்ளஸ் வந்து எங்கெங்கேருந்துலாம் அவங்க வந்து ஃபண்டை வந்து மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண முடியும் பார்த்துட்டு இந்த கொடுத்துருக்கிற லோன்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஎஃப்சி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 510 ரூபா வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து பார்க்கும்போது 22% இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 416 ரூபாவா இருக்குது. ஸோ இவங்களுடைய பிரைவேட் செக்டர் லெண்டிங் வந்து இதுவாகுதுன்ற மாதிரி தெரியுது. அதாவது பிரைவேட் செக்டார்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஃபினான்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்குற கம்பெனி இது என்பிஎஃப்சி மாதிரி. ஸோ இவங்களது வந்து என்னன்னாக்கா ஸோ ஈரான் இயரில் வந்து பார்க்கும்போது 19% வந்து உயர்ந்ததுக்கு கரண்ட்டாக வந்து 23% வந்து அவங்களோட லோன் புக் வந்து இதுவாயிருக்கு. ஸோ இது வந்து பார்க்கும்போது சிஆர்ஜிஆரில் வந்து 30% வந்து ஈரான் இயர் வந்து இதுவாகிட்டு இருக்குது வந்து நமக்கு காம்பவுண்டட் க்ரோத்தை வந்து இது பண்ணுது நமக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா 16 கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க 2020 ஃபினான்ஷியல் இயர் 26 இருந்து 27 வரைக்கும். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா
ஹையர் கிரெடிட் காஸ்ட் அசம்ஷன்ஸ் வந்து இது பண்ணுது. அதாவது அவங்க குடுக்குற லோன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படின்றவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு அவங்களுக்கு. அத வச்சு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கிரெடிட் காஸ்ட் இருக்குன்ற மாரி பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அவங்க குடுத்துருக்கிற லோன்ஸ் வந்து திரும்பி நெறைய லோன்ஸ் வருன்ற மாரி அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்றாங்க. ஸோ அப்படி வரும் பட்சத்தில அவங்க வந்து அ எந்த ஒரு என்பிஎஃப்சியோ இல்ல பேங்க்கா இருந்தாலும் அவங்க குடுக்குற லோன்ஸ் வந்து ஒரு பெர்சன்டேஜ்க்கு வராதுன்ற மாரி அவங்க வந்து அஸ்யூம் பண்ணி, அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்தா மாரி ஒரு புரோவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து ரிசர்வ்ஸ்ல எடுத்து வைக்கணும். இப்போ நெறைய லோன்ஸ் வந்து வருன்ற பட்சத்தில, அந்த ரிசர்வ்ஸ் வந்து அவங்க வந்து கம்மி பண்ணாலே போதும். அப்படி அந்த ரிசர்வ்ஸ கம்மி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபண்ட வந்து இன்னமும் நெறைய லோன்ஸ் குடுத்து நெறைய ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசர்வ்ஸ தான் இப்போ வந்து அவங்க ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க குடுக்குற லோன்ஸ் எல்லாமே வந்து சேஃபா வந்து செக்யூர்டாவும் வந்துகிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களுடைய புக் வேல்யூ வந்து 1.3ல வந்து இருக்காங்க ஸ்டாண்ட் அலோனா பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாம ஆதிசியான அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி வந்து 25% டிஸ்கவுண்ட்ல தான் வந்து கணக்கிட்டுருக்காங்க. ஸோ அப்ப அத வச்சு பார்க்கும்போது, இவங்களோட வேல்யூவேஷன் வந்து ரொம்பவே வந்து சூப்பராவே வந்து இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்ததா நம்ம வந்து எல்ஐசி பார்ப்போம் அப்படின்னாக்கா, எல்ஐசி வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ரூ. 890 இருக்காங்க. இவங்களுடைய டார்கெட் வந்து ரூ. 1500 குடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ். ஸோ இதோடைய டார்கெட் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 23% கிட்ட இருக்கு. ஸோ ப்ராடக்ட் மிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து அவங்களுடைய ஆனுவல் பிரீமியம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 2023ல 9% இருந்ததுல இருந்து, இப்போ வந்து அவங்க 30% உயர்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஸோ பாலிசிஸ் வந்து எடுக்குறாங்க இல்லைங்களா? அது எல்லாமே வந்து நான் ப்ராஃபிட் ஷேர் பிளான்ஸ்லேருந்து தான் வந்து வருது. அதாவது இவங்க வந்து மக்களுக்கு எந்த அமௌண்ட் வந்து கேரண்டீடா சொல்லியிருக்காங்களோ, அந்த அமௌண்ட்ட வந்து குடுத்துட்டு, ரிமைனிங் அமௌண்ட்ல வர நெறைய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து அது கம்பெனிக்கான ப்ராஃபிட்ஸ் தான். அதுலேருந்து அவங்களுக்கு நெறைய அமௌண்ட் வந்து இதுவாயிருக்கு. ஆனுவல் பிரீமியமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வேல்யூ நியூ பிசினஸ் மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் அப்டின்னாக்கா, அவங்களுடைய நியூ பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் மூலியமா அவங்களுக்கு வந்து 15.4% வந்து அவங்களுடைய ரெவென்யூ வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட இயர் ஆன் இயர்ல வந்து பார்க்கும்போது 13.9ல இருந்து இப்போ வந்து 15.4 வந்து உயர்ந்திருக்கு இந்த இதுல. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டைவர்சிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க இந்த மாரி வந்து நியூ பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்ட் நியூ பிசினஸ் மார்ஜின்ஸ் இந்த இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய நான் ஏஜென்சி மூலியமாவே வந்து 6.9% வந்து உயர்ந்திருக்கு. அண்ட் ஏஜென்ட் பேசிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, 1.49 மில்லியன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து உயர்ந்திருக்கு. ஸோ வேல்யூவேஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து 0.75 வந்து இருக்காங்க. அது வந்து எவ்வளோன்னு பார்க்கும்போது வந்து 9.3 ட்ரில்லியனா இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட்ல வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன் இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்றதா வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட என்டர்பிரைஸ் வேல்யூமே பார்த்தோம் அப்படின்னாக்கா 2027ல வந்து அவங்க ஏர்னிங்ஸ் அப்போ அவங்களோட என்டர்பிரைஸ் வேல்யூ வந்து 9.3 ட்ரில்லியனா இருக்கும் உயருன்ற மாதிரி பார்த்துட்டு அதை தான் வந்து 0.75 வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூவா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம வந்து லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். கம்ப்ளீட் அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இவங்க வந்து டார்கெட் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 826ல இருந்து ஒரு 17% வந்து ஸ்டாக் உயருன்ற மாதிரி சொல்லி ரூ. 970 டார்கெட்டாக ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரீட்டைல் லெண்டிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. ஏன்னா வந்து ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் என்டர்பிரைசஸ்ல வந்து அவங்க 19% வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோம் லோன்ஸ்ல வந்து இயர் இயர்ல வந்து 15% உயர்ந்திருக்கு. ப்ளஸ் வந்து ரீட்டைல், அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இ செக்மெண்ட்லயுமே அவங்களோட க்ரோயிங் வந்து அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 14%ல வந்து க்ரோ ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய என்பிஏ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நெட் என்பிஏ வந்து 0.47 தான் இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட்டுமே வந்து 1.14 இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய அசெட் குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்குதுன்றது கிளியராக தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கேபிட்டலுமே வந்து ஃபண்ட் ரைஸும் பண்ணியிருக்காங்க. 250 பில்லியன் வந்து ஃபண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 250 பில்லியன் வந்து என்ன ஷோ ஆஃப் பண்ணுது அப்படின்னாக்கா, ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஏர்னிங்ஸ்ல இருந்து ஒரு 5லேருந்து 6% அவங்களோட ஏர்னிங்ஸ் உயருன்றது வந்து எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது கம்பெனியோட ஏர்னிங்ஸ் இதுவாயிடுச்சுனாக்கா, கம்பெனியுடைய ரேஷியோஸ் கம்மியாகும். அப்போ வேல்யூவேஷன் கம்மியாகும். அப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து பூஸ்டப் ஆகும். அந்த ஆஸ்பெக்ட் வந்து இங்க வந்து கிளியரா தெரியுது நமக்கு. ட்ரெஷரி கிரெயின்ஸ் அப்படின்னும்போது நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல போட்டிருப்போம். ட்ரெஷரினா என்ன அப்படின்ட்டு. ட்ரெஷரில இருந்தே வந்து அவங்களது வந்து ட்ரெஷரியா வச்சிருக்கிற ஒரு சில அமௌண்ட்ல இருந்தே அவங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. அண்ட் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸோடைய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து ரூ. 15,000 இப்போ இருக்கிற ஸ்டாக்கு 27% உயரத்துக்கான வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 19,150 வந்து டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க.
இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஜனவரி 2026ல. இது எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 6000த்துக்கும் மேற்பட்ட டன்ஸ் கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய டைட்டானியம் இன்டிகிரேஷன் வந்து அவங்களுடைய டைட்டானியம் இன்டிகிரேஷனை தான் அவங்க வந்து டைட்டானியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஹை மார்ஜின் டைட்டானியம் அலாய்ஸை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ட்ராக் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி வந்து கடந்த குவார்ட்டர் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ரிசல்ட் வந்து ஒரு டெம்பரரி தான். அது வந்து மார்ஜினை வந்து குயிக்காக வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸில் வந்து ரீபவுண்ட் ஆகி நார்மல் ப்ராஃபிட் சைட்ஸ்க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துனாக்கா இவங்களுடைய வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீமியம் வேல்யூவேஷனான 50x வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிட்ட இருக்காங்க இவங்க. அது வந்து 2028 ஏர்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு இந்த வேல்யூவேஷன் வந்து 2028 வந்து ஜஸ்டிஃபை ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து இந்த டார்கெட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ஸ்டாக் வந்து நம்ம வந்து பார்க்க போது மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர். இவங்க வந்து அக்யூசேஷன் சினர்ஜி வந்து ஒன்று ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு 3 நியூ லேப்ஸை வந்து அக்யூசேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து வந்ததுக்கு மொத்த ப்ராஃபிட்டபிலிட்டி கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து 23% ரெவன்யூ வந்து க்ரோத் ஆயிருக்கு. அதில் வந்து 13% வந்து ஆர்கானிக்லேருந்து மட்டுமே அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய மார்ஜினுமே வந்து ரெக்கவரி வந்து எக்ஸ்பெக்ட் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அனலிஸ்ட்டு. அதாவது அவங்களுடைய கோர் டயக்னாஸ்டிக்ஸ்ல சென்டர்ஸ்ல இருந்து வரப்போத மார்ஜின் வந்து 8லேருந்து 9% வந்து நெக்ஸ்ட் இயருக்கு குவார்ட்டர்ல வந்து உயரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரெவன்யூ அண்ட் மார்ஜின்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஏர்னிங்ஸ் பெர் ஷேருமே வந்து அப்கிரேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு 7லேருந்து 10% வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சிஸ் மூலியமாகவே வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ 7லேருந்து 8% வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆகுதுன்னா கம்பெனியோடைய பி ரேஷியோ வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ வந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பூஸ்டப் ஆகும் மேலே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வேல்யூவேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா கரண்ட்டாக வந்து அவங்க வந்து 50.8 கிட்ட இருக்காங்க பிஇ வேல்யூ. இது வந்து 2026 ரெவன்யூஸ் வந்து ரெவன்யூ பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டடாக இருக்குது இது. அது மட்டும் இல்லாமல் 25.3 இருக்குது அவங்களுடைய என்டர்பிரைஸ் வேல்யூ பை இபிட்டா மார்ஜின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போல உங்களுக்கு மேலும் பல வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நம்ம வீடியோ வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.